வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மே 6ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட்ஸோட டென்ஷன், அதாவது ஆயில் ப்ரைஸ் வந்து இப்படி தான் இருக்கும், $100 $110 வரைக்கும் ஈஸியாக போய் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு ஒன்று. ரெண்டாவது, ஈரான் யூஎஸோட எஸ்கலேஷன், அதாவது இந்த போர் வந்து பயங்கரமான ஒரு சீரியஸான நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சு, ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 75 நாள் ஆச்சு ஈரான் யூஎஸ் அண்ட் இஸ்ரேலோட போர் தொடங்கி. அது வந்து கொஞ்சம் டென்ஷன் கம்மியாக இருக்குது. ஏன்னா இது இப்படி தான் ரஷ்யா யுக்ரைன் போர் மாதிரி இவங்க ஸ்டேபிள் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஆயில் ப்ரைஸும் குளோபல் மார்க்கெட்டும் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இந்தியன் மார்க்கெட்லையும் குளோபல் மார்க்கெட்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு முக்கியமான ஒரு பெரிய அதிர்வலைகள், ஏதாவது ஒரு முக்கியமான நியூஸோ இல்லை ஒரு முக்கியமான பாம்பிங் நடக்க வேண்டாம், சந்தோஷம். இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது யூஎஸ் மார்க்கெட்டும் ஆயில் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லலாம். இரண்டாவது, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் பிஜேபி வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக. சவுத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு பக்கம் காங்கிரஸும், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் இல்லை, பிஜேபியும் இல்லை, ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படி தான் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது வைக்கலாம். ஸோ இப்போ இதோட இம்பாக்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷம் ஜிடிபி growth வந்து பார்த்தீங்கன்னா 11%. இந்த 11% நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு growth. இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 8% தான், தமிழ்நாட்டோடது 11% அப்படிங்கிறனால நமக்கு சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாக்கை டிபெண்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிறனால அவங்களோட ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இது மட்டும்தான். ஸோ இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸை இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த 11% சொல்லும் போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படியே தலையில் வந்து சொல்லிகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு இந்த 11% பார்த்தீங்கன்னா உலகத்திலே எந்த நாட்டிலையும் 11% இப்போதைய ஜிடிபி இல்லை. அண்ட் இரண்டாவது விஷயம், உலகத்திலே எந்த ஸ்டேட்லையும் 11% ஜிடிபி growth இல்லை. ஸோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போது இதோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்போது நம்ம என்ன நிலைமைக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னா, நமக்கு கம்ப்ளீட்டான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் டேட்டா பேஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் நடக்க போகுது இந்த வருகின்ற வாரங்கள். ஸோ அது வந்து நமக்கு முக்கியமானது. ஸோ இப்போ இன்னையோட அனாலிசிஸில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் இருக்கிற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது. அப்போ எவ்வளவு கேப் அப் இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிலேஷனில் இருக்காங்க. அந்த ஆசிலேஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மூணாவது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 3 விஷயத்துக்கு அப்புறம் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்தியா விக்ஸ் டேட்டாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாரி நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா, கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சின்னதா ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த கேப் அப் ஏன் வருதுன்னு நான் சொல்றேன். அண்ட் எவ்வளவு வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, கேப் அப் பொறுத்தளவு நமக்கு நேத்து 3:30க்கு நமக்கு பிரைஸ் பார்த்தோம்னா, ஏறக்குறைய நமக்கு இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அதாவது 24,114. அண்ட் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன், கிஃப்ட் நிஃப்டியோட மார்க்கெட் சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, 24,300, ஏறக்குறைய ஒரு 150, 170 பாயிண்ட் இருக்கு. எக்ஸாக்ட்டா மெஷர் பண்ணிருவோம். இது வந்து 2.25, கொஞ்சம் இங்க மாத்தி 3:30க்கு வந்துட்டேன். ஸோ 330லேருந்து இங்கே நம்ம ப்ரைஸ் வச்சோம் அப்படின்னா 238 பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல 238 பாயிண்ட் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நிஃப்டி 50 வந்து ஒரு 200 பாயிண்டாவது கேப் அப் வரும். ஸோ 200 பாயிண்ட் கேப் அப் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, போன வாரம் நமக்கு புதன், வியாழனுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்போ, கேப் டவுனோ வரப்போகுது. அப்போ இந்த 200 பாயிண்ட் கேப் அப் வந்துச்சு அப்படின்னா, நிஃப்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் இருக்கு 24,300. இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா நமக்கு வந்து நிஃப்டி 50 கிராஸ் ஆயிடும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து அடுத்து வந்து 24,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 25,000 வரைக்கும் நிஃப்டி 50 வந்து புஷ் ஆறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் இங்கிருந்து இந்த 24,300 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்சை வந்து கிராஸ் ஆயிரும். ஸோ இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் நான் வச்சேன் அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரியே இந்த 24,300 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்து 24,500 தான் பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான
ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா இருக்கும். அப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு இன்னையோட டார்கெட் நமக்கு ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் சைடு நமக்கு வந்து மார்க்கெட் மேல போற மாரி இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 24,500 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் ஆகும் அப்படிங்கிறத மறந்துற வேண்டாம். அண்ட் உன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் நமக்கு பார்க்கும்போது, பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இருக்கு. ஸோ நிஃப்டி 50 24,000, 25,000 ஏறக்குறைய அப்படின்னு நம்ம வச்சாலும், சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75,000. அந்த ஒரு கணக்குல நமக்கு மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து 3 டைம்ஸ். அப்ப இங்க 200 பாயிண்ட்னா, நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட் நமக்கு வந்து கேப் அப் இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால நமக்கு இன்னைக்கு சென்செக்ஸ பொறுத்தளவு 78,000 நமக்கு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. அண்ட் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இந்த 78,000ல வந்து மார்க்கெட் கிராஸ் ஆயிருச்சுன்னா, 78,600 வரைக்கும் நமக்கு வந்து சென்செக்ஸ் வந்து புஷ் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் பொசிஷன்ஸ் இங்க எழுதிடுறேன். ஸோ சென்செக்ஸ பொறுத்தளவு 78,000 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 78,600 78,500 வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்து புஷ் அப் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ். இப்ப நம்ம பேங்க் நிஃப்டி அப்ப எவ்வளவு நமக்கு வந்து கேப் அப் வரும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுல 2 மடங்கு இல்லன்னா 2 1/2 மடங்கு இருக்கும். ஸோ இப்ப ஆவரேஜா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 450 பாயிண்ட் இல்லன்னா 450 பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு கேப் அப் வைக்கலாம். அப்ப சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி வந்து 450 பாயிண்ட் கேப் அப் இருந்துச்சுன்னா, இன்னையோட மார்க்கெட்டோட டார்கெட் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் அதிகபட்சம் கால் ஆப்ஷன்ஸ் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா, 55,600 வரைக்கும். இன்கேஸ் நீங்க வந்து அட் த மனியில எடுத்தாலும், மார்க்கெட் 55,600 ரீச் ஆகும்போது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ரேஞ்ச்ல இருக்கறனால, கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணணும். அந்த இடத்துல நீங்க வந்து பொசிஷன்ஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கிருந்து நமக்கு ஒரு 400 பாயிண்ட்ஸ் நமக்கு போகும்போதே ப்ராஃபிட்ஸ் நல்லா கிடைச்சிரும். ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல நீங்க வந்து மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் பாசிட்டிவாக இருந்தாலும், கேர்ஃபுல்லா நீங்க வந்து பொசிஷன ஹோல்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ நமக்கு வந்து 200 பாயிண்ட் கேப் அப் நமக்கு பார்த்தோம் கிஃப்ட் நிஃப்டில. அத வந்து சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில பிரைஸ் ஆக்ஷன்ல அப்ளை பண்ணோம். ஓகே. இப்போ 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ஓட பொசிஷன். அப்ப இன்னைக்கு எஃப்ஐஐஸ் ஓட, டிஐஐஸ் ஓட பொசிஷன் என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் ஓட இண்டெக்ஸ்ட் ஆப்ஷன்ல பொசிஷன்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெட் பியரிஷா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நேத்து நெட் புல்லிஷா இருந்தாங்க. ஆனா மார்க்கெட் நேத்து கீழ வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதே மாரி நமக்கு புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க புல்லிஷா இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஏன் புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ட்ரேடர்ஸோட டேட்டா எக்ஸ்ட்ராவா இருக்கும். என்னன்னா, புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ்னா யூசுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு இந்த புரோக்கரேஜ் வச்சிருக்காங்கல்ல, இப்ப Zerodha இருக்கு, தன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேஜரான ஒரு ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூசர்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க ட்ரேட் பண்ணா, அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து அவங்களோட சில டேட்டாஸ வந்து பப்ளிக்கா இருக்கும். அது இல்லாம அவங்களோட யூசர்ஸோட டேட்டாஸும் இருக்கும். அதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்கும் மார்க்கெட்ல. சில டேட்டாஸ் வந்து யூசர்ஸ் எப்படி இருக்காங்க, எந்த பொசிஷன்ஸ்ல வந்து அதிகமா அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஹோல்ட் பண்றாங்க. இந்த ஒரு காரணத்தினால, நமக்கு வந்து சில நேரங்கள்ல இந்த புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸோட டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால எஃப்ஐஐஸ் அண்ட் புரொப்ரைட்டரி ட்ரேடர்ஸ பார்க்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க. அப்படிங்கிறனால, நம்ம கொஞ்சம் இன்னைக்கு நமக்கு வந்து மார்க்கெட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன் கிளியரா ஆன பட்சத்தில நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா பொசிஷன் எடுக்கலாம். அண்ட் இன்னையோட நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அனலைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோவ ரெகுலரா ஃபாலோ பண்றதாக இருந்தால். ஆனா தெரிஞ்சிருந்துச்சுன்னா சந்தோஷம். தெரியலன்னா நான் ஆன்ஸர் சொல்றேன். இல்லன்னா நீங்க வந்து ஒரு செகண்ட் வீடியோவ பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு நமக்கு நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வேலிடா இருக்காது அப்படிங்கிறத. என்ன ஆன்ஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வேலிடா இருக்காது. காரணம் என்னன்னா, நேத்து வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, நேத்தோட அதுக்கு வேல்யூ இல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புது ஆர்டர்ஸ் ஃபில் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டோட ஒரு பாதிக்கு மேல தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் என்ன, சப்போர்ட் ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா சென்செக்ஸ்ல நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, 78,000ம் 77,500ம் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நம்ம சென்செக்ஸ்ல வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எங்க வச்சிருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸ்ல 78,000 தான் சொல்லியிருந்தோம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் இருக்கும். ஒரு 600 பாயிண்ட் கேப் அப் சென்செக்ஸ பொறுத்தளவுல. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 78,000ம் 78,600ன்னு. ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்.
கால் ஆப்ஷன்ல எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டீஸ் அதிகமா இருக்கு சென்செக்ஸ்ல அப்டின்னா 78,000ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைஸ் ஆக்ஷன்ல சொல்ற ஒரு லெவலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஏன்னா, நம்ம இந்த பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு வந்து ஏற்கனவே தெரியாது கிஃப்ட் நிஃப்டி இவ்ளோ போகும்னு. அப்ப கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டாலேருந்து இவ்ளோ கேப் அப்ன்னு வச்சோம். இவ்வளவு கேப் அப் வந்தா, அடுத்த லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால அப்படியே நமக்கு எக்ஸ்ப்ளிட்டா தெரியுது. ஸோ அப்படிங்கிறனால இந்த டேட்டா கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அப்போ நமக்கு ஏற்கனவே சொன்ன மாரி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 3மே பாசிட்டிவா போற டைரக்ஷன் இருக்கு. ஏன்னா, நமக்கு வந்து சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம பேக் கால்குலேஷன் நம்ம பண்றனால. ஓகே. இப்ப நமக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இன்னையோட மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். ஆனா, நம்ம என்னன்னா நெறைய வியூவர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு ட்ரேட் ஸ்ட்ராட்டஜியும் சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்போ நான் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜிக்கு 2 சிம்பிளான டேட்டாஸ் வச்சு நான் சொல்லப் போறேன். ஒண்ணு வந்து எனக்கு இந்தியாவிக்ஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டாஸ். நெறைய பேர் இத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. லைவ் ட்ரேட் அப்போ. ஸோ இப்ப என்ன அப்டின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்தியாவிக்ஸ் டேட்டா வந்து என்ன நடக்குதுன்னு. கீழ போச்சு அப்டின்னா, மார்க்கெட் ஆப்போசிட்டா டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்தியாவிக்ஸ் டேட்டாவும் மார்க்கெட்டும். அப்ப இன்னையோட மார்க்கெட்ட பொறுத்த அளவுல நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜில நம்ம கவனிக்க வேண்டியது, நமக்கு 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்திருக்கா? அப்டிங்கிறது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலருந்து ஃபர்ஸ்ட் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே 200 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்தியா விக்ஸ் எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப் வரும்போது இந்தியா விக்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஆன ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் கொடுக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் கேண்டில் அதாவது ஒரு 30 நிமிஷம் நமக்கு பார்க்கணும் மார்க்கெட்டை. இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் சரி நிஃப்டி 50 சென்செக்ஸையும் சரி நமக்கு ஒரு 30 நிமிஷம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ நமக்கு இந்தியாவிக்ஸ் டேட்டா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டில் குடுக்கணும். ஏன்னா இந்தியாவிக்ஸ் கீழ போனா தான் நிஃப்டி 50 மேல போகும். அப்படிங்கிறனால நம்ம அத ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு 2வது இந்தியாவிக்ஸ் டேட்டாவோட கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க, செகண்ட் கேண்டில் இங்க. இப்படி அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் பக்கம் தான் பார்த்தீங்கன்னா, அடுத்த கேண்டிலோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கணும். அந்த மாரி நடந்துச்சு அப்படினால் ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட் மேல போறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். 3வதா என்னன்னா, நீங்க வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம 2 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து பிளாட் பண்ணணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 10 இல்லன்னா 9. யூசுவலா 9 வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான சிம்பிள் மூவிங் ஆவரேஜா இருக்கும். 9 இங்க நீங்க பிளாட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 இல்லன்னா 17 வச்சுக்கலாம். ஸோ 10 அண்ட் 20 இல்லன்னா 9 அண்ட் 17 வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிபனாச்சி நம்பர் அந்த மாரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரு கான்செப்ட்னால இந்த 2க்கும் மேல இருக்கணும். ஸோ அப்போ மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல இருக்கணும். 1. 2வது பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ஃபாலிங் நேச்சரா இருக்கணும். 3வது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி அதே பொசிஷன்ஸ மெயின்டெயின் பண்ணும். இது 3ம் நடந்துச்சுன்னா, மார்க்கெட்ஸ் வந்து பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல 10, 20 அண்ட் 10 அண்ட் 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்கு கீழ இருக்கு கேண்டில்ஸ் எல்லாம். இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு இருக்கு. 1. 2வது கிஃப்ட் நிஃப்டில கேப் அப் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா நமக்கு 9:00 9:15க்கு ஓப்பன் ஆகும்போது கேப் அப் ஒரு வேளை குறைஞ்சிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் கீழ போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறனால நீங்க எந்த டைரக்ஷன் மார்க்கெட் போகுதுங்கிறத பொறுத்து நீங்க ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பொசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல டைரக்ஷன்ஸ் கிளியரா இருக்கும். நான் வந்து டைம் காரணம்னால, நான் வந்து டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸ் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்ல. பட் ஒரு சிம்பிளா கிரக்ஸ் இதுதான். ஸோ வருகின்ற நாட்கள்ல நான் டைம் எடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் கிளியரா சொல்றேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ரூல் தான். இந்தியா விக்ஸ் வந்து டேட்டா
ஸோ அப்படிங்கிறனால இந்த 3 டேட்டாவையும் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு எந்த டைரக்ஷன் போகும் இந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ பார்த்துட்டு, நீங்க அந்த டைரக்ஷன கன்ஃபார்ம் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த டைரக்ஷன்ல நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஸோ கால் ஆப்ஷன்ஸ் அதாவது ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றதாக இருந்தாலும் சரி, இல்ல ஸ்பாட் ட்ரேட் பண்றதாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அக்ராஸ் நமக்கு வந்து எந்த ஸ்டாக்ஸோ, எந்த இண்டெக்ஸோ வேணாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம பண்ணலாம். யோசிச்சு பாருங்க. நான் ஸ்ட்ராட்டஜிய மறுபடியும் நமக்கு வந்து நாளையிலிருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.